ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திரு டி. ஆண்டனி சாமி, திருமதி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வெளியூர் பயணம் பாதுகாப்பாக அமையவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையானது போலந்து நாட்டை சார்ந்த பிரான்சிஸ்கன் சபை துறவி ஆகிய புனித மேக்சிமிலியன் கோல்பே என்பவருடைய விழாவினை கொண்டாடுகிறது. அமல அன்னை மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தவர் இவர். நாட்சி வகை முகாமிலே ஒரு குடும்பத்தின் தந்தைக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தன் உயிரை தியாகம் செய்தவர். அந்த சிறையின் வழக்கப்படி யாராவது தப்பித்து சென்று விட்டால் சிறையில் இருக்கிற 10 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை பட்டினி போட்டு கொள்வார்கள். அவ்வாறு ஒரு சிறை கைதி தப்பித்து செல்ல 10 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களே ஒருவர் வழியில் செல்லுகிற போதே, என்னுடைய மனைவி, மக்களை, பிள்ளைகளை இனிமேல் என்னால் பார்க்க முடியாதே என்று அழுது கொண்டே சென்றதை கேட்ட குருவானவர் மேக்சிமிலியன் கோல்பே அந்த நபருக்கு பதிலாக தான் பட்டினி சிறைக்கு செல்வதாக அங்கு அவர் ஏற்றுக்கொண்டார். நச்சு ஊசி போட்டு இவர் கொல்லப்பட்டார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமில்லை என்கின்ற இயேசுவின் வார்த்தையை செயலில் காட்டிய புனித மேக்சிமிலியன் கோல்பே திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் 1982ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தப்பட்டார். இவரை பிறர் அன்பின் இரத்த சாட்சியாக அறிவித்தார். ஒருவேளை நாம் இந்த புனிதரை போல நமக்கு இரத்தத்தை சிந்துகின்ற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும், இறக்கின்ற அளவுக்கு அந்த நிலை நமக்கு வரவில்லை என்றாலும் கூட நாம் பிறருக்காக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நாம் வாழுகிறது ஒவ்வொரு நாளும் அடுத்தவருக்கு என்ன செய்திருக்கிறேன் என்கின்ற அளவிலே நமது எண்ணம் நிறைந்திருக்க வேண்டும். உதவி கேட்டு வருபவர்களுக்கு, தேவையில் இருப்போருக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய தவறியதற்காகவும், நம்முடைய வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தவறியதற்காகவும் இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரும் மறை சாட்சியமான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பாலும்
மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றி எறியச் செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரையும் திருமண் விருப்பத்துக்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எருசலேமில் செய்யப்படும் அருவத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நான் நகருக்கு தண்டனை வழங்குபவரை நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் 40 உடுத்தி எழும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாய்ப்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் 40 உடுத்தி எழுவதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்பிவிட வேண்டாம், இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்து முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளை என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகசாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்று தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களை அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 18 வசனங்கள் 15 முதல் 20 வரை. இயேசு தம் சீடரிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு அப்பா தன்னுடைய மகனிடம் அவன் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். எப்பொழுதெல்லாம் தவறுகள் செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய அப்பா மகனை திருத்த பார்ப்பார். ஒரு நாள் ரொம்ப கோபமாக அப்பா மகனை பார்த்து, இந்த ஜன்மத்தில் உன்னை திருத்தவே முடியாது என்று சொன்னார். இதை கேட்டு அவன் சொன்னான், நான் என்ன பரீட்சை பேப்பரா திருத்துறதுக்கு, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கப்பா என்று அப்பா திருத்துவதை அசட்டை செய்தான். பல தீய பழக்கங்களுக்கு அடிமையான இன்னொரு மாணவன், அந்த மாணவனை அப்பா கண்டுகொள்ளவில்லை, திருத்தவில்லை. இறுதியிலே அவன் சிறு சிறு குற்றங்கள் செய்து சிறையில் அடைக்கப்பட்டான். அப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தன் மகனை பார்ப்பதற்காக அப்பா சென்றார். அப்படி அந்த மகன் அப்பாவை பார்த்து இவ்வாறு சொன்னான்: துள்ளித் திரிகின்ற பருவத்தில் என் துடுக்கு அடக்கி என்னை பள்ளிக்கு அனுப்பாத என் தந்தையாகிய பாதகனே என்று தன் தந்தையை பார்த்து சொன்னான். உரிய காலத்தில் தன் தவறுகளை சுட்டிக்காட்டி தன்னை திருத்தாத தந்தையை அவருடைய மகன் பாதகனே என்று அழைத்தான். பிறரை திருத்துவது என்பது ஒரு புனிதமான கடமை, ஒரு அன்பு கடமை என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு நினைவூட்டுகிறது. பல நேரங்களிலே தவறுகள் செய்பவர்கள் யார் என்று நமக்கு தெரிந்தாலும் கூட நாம் தலையிடுவதில்லை. நமக்கேன் இந்த வம்பு என்று நாம் ஒதுங்கி சென்று விடுவோம். அல்லது காயின் கேட்டது போல, நான் என்ன என்னுடைய தம்பிக்கு காவலாளியா? ஆனால் இறை வார்த்தை அழுத்தமாக அறைகிறது, நீங்களும் நானும் அடுத்தவர்களுக்கு காவலாளிகள், பொறுப்பாளிகள். பிறர் தவறுகள் செய்கிற போது அதை சுட்டிக்காட்டி தேவைப்பட்டால் தட்டி கேட்டு அந்த தவறுகளை நாம் திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். எசேக்கியேல் நூல் 33ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம்: தீயவர்களை நாம் எச்சரித்தும் அவர்கள் தீமையில் செத்தால் அவர்கள் அழிவுக்கு நாம் பொறுப்பாளிகள் அல்ல. மாறாக தீயவர்களை நாம் எச்சரிக்காமல் அவர்கள் தீமையில் இருந்தால் அவர்களுடைய அழிவுக்கு நாம் பொறுப்பாளிகள். எனவே பிறரை திருத்துகிற பொறுப்பு, கடமை நம்முடையது. இவ்வுலகம் தீயவர்களால் கெடுவதில்லை, மாறாக தீயவர்களின் தீச்செயல்களை கண்டு கண்டன குரல் எழுப்பாமல் இருப்பவர்களால் தான் இந்த உலகமானது கெட்டு போய்விடுகிறது. இந்த நற்செய்தியில் இயேசு
தவறு செய்வோரை நாம் எவ்வாறு திருத்த வேண்டும் என்று மிக அருமையாக கற்றுத்தருகிறார். முதல் படி, குற்றம் செய்தவரை தனியே சந்தித்து தவற்றை எடுத்துச் சொல்வது. இந்த தவற்றை எடுத்துச் சொல்வது அவரை அவமதிப்பதற்காக அல்ல, மாறாக அவரை திருத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தனி நபராக சென்று அவரோடு அதை எடுத்துரைத்து திருத்த முயற்சிப்பது. ஒருவேளை இந்த படி தோல்வியடைந்தால் அடுத்த படிக்கு இயேசு நம்மை அழைக்கின்றார். இன்னும் ஒருவருடன் சென்று, ஒரு 2 பேர் இருந்தால் சாட்சியம் பகர்வதற்கு சரியாக இருக்கும். இன்னும் ஒருவர் இருவருடன் சேர்ந்து அவரை திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். இருவருடைய செல்வாக்கினாலோ சொல்வாக்கினாலோ அவர் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இந்த நிலையிலும் நாம் தோல்வியடைந்தால் மூன்றாவதாக நாம் திருச்சபையிடம் அந்த நபரை அழைத்து செல்ல வேண்டும். குறிப்பாக பங்காக இருக்கும் அல்லது மறை மாவட்டமாக இருக்கும். அந்த திருச்சபையிடம் அல்லது ஒரு அன்பியமாக கூட இருக்கக்கூடும். அங்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். இத்தனை பேர் இந்த சபையை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்களே என்று அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு. ஒருவேளை இதிலும் தோல்வி கண்டால் 4வது படி, இறுதியான படி, இனி அவர்கள் புறவினத்தார் போல இருக்கட்டும். அப்பொழுது கூட இந்த படியிலே அவர்களை இயேசு தண்டிக்கவில்லை, கண்டனம் செய்யவில்லை. மாறாக புறவினத்தாரையும் பாவிகளையும் இயேசு அன்பு செய்தார். தொடர்ந்து இயேசு அவர்களை அன்பு செய்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கலாத்திரக்கிழ திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பவுலுடையார் சொல்வார், சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். கனிந்த இதயத்தோடு அன்போடு பிறரை திருத்த நாம் முன்வர வேண்டும். அதே வேளையில் யாராவது நம்மை கனிவோடும் அன்போடும் திருத்த முற்பட்டால் நாமும் திருந்துவதற்கு முன்வர வேண்டும். அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீதமும் நீதமும் அர்ப்பணமே. அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீதமும் நீதமும் அர்ப்பணமே. இயேசுவே இம்மையே முழுதும் உமக்கே அர்ப்பணமே. அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீதமும் நீதமும் அர்ப்பணமே. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான அந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்வையின் எடுத்துக்காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையும் உமக்கு ஒப்புக் கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராக வீடற்றவராக எங்களுக்கு அனுப்பினி. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலால் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவே மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் குறிப்பாக நாங்கள் இன்று நினைவு கூறுகிற புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே இவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு நமக்கு கற்றுத் தந்தது போல நீதியும் உண்மையும் உள்ள இறையரசை மண்ணில் மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மன அமைதிக்காகவும் குடும்பங்களில் ஒற்றுமைக்காகவும் உலகில் சமாதானத்திற்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம்மை தண்டிக்க அல்ல, நம்மை திருத்த இந்த உலகத்திற்கு வந்தவர். இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமண உடலாலும் இரத்தத்தாலும் ஓட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மாக்சிமிலியன் மரிய கோல்பி இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்புத்தி எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திரு டி. ஆண்டனி சாமி, திருமதி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வெளியூர் பயணம் பாதுகாப்பாக அமையவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி